ஆட்டுக்குடல் வறுவல் செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிக்கிங்க. அதுக்கப்புறம் சூடான தண்ணியில் ஒரு 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. சூடான தண்ணியில் கழுவும் போது கொஞ்சம் வேகமாக கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி உள்ளே போய் நல்லா க்ளீன் ஆகும். கண்டினியூஸாக இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை குக்கர் பேனில் வேக வச்சிடலாம். குடலில் பார்த்திங்கன்னா உப்பு மசாலாலாம் நல்லா பிடிக்கணும். அதுக்காக நம்ம தண்ணியிலேயே எல்லா மசாலாவும் போட்டு செக் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, உப்பு இதை மட்டும் போட்டால் போதும். தண்ணியில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கழுவுன குடலை இது கூட சேர்த்துக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிடுங்க. குடல் குக்கார சமயத்துக்குள்ளே வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ குடலுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயை காய விட்டுட்டு வாசத்துக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வதங்குற சமயத்தில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை கூட சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. மசாலாவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற குடலை தண்ணியோடு இது கூட சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுவல் கிடைக்கும். வறுவல் ட்ரை ஆகும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விட்டுருக்குங்க. அது கூட உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.